அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெளியே சென்றார்கள். மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கரத்தால் பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து மேலும் இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது நபி அவர்கள், யா அபூதர் என்று கூப்பிட்டார்கள். லப்பைக், இதோ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள், ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்வுக்காக இஹ்லாசுடன் தொழுவாரானால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என கூறினார்கள். விளக்கம்: குளிர்காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிர்கின்றன. சில மரங்களில் ஓர் இலை கூட மிஞ்சுவதில்லை. இவ்வாறே இஹ்லாசுடன் தொழுவதன் காரணத்தால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தாகும். ஆனால் தொழுகை மற்றும் உள்ள வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குர்ஆன், ஹதீஸ் ஆதாரங்களை வைத்து ஆலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தொழுவதுடன் தௌபா, இஸ்திக்பார் செய்வதை அவசியம் கடைபிடித்து வர வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களை தௌபா இல்லாமல் தொழுகையின் மூலமே மன்னித்துவிட்டால் அது வேறு விஷயமாகும். ஹஜ்ரத் அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் இருந்தேன். அப்போது அவர்கள் அம்மரத்தின் காய்ந்த கிளை ஒன்றை பிடித்து குலுக்கினார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. என்னை நோக்கி, அபு உஸ்மானே, நான் ஏன் இப்படி செய்தேன் என்று என்னிடம் நீர் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் செய்தீர் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் கூறியதாவது: ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது நபி அவர்கள் இவ்வாறே மரத்தின் ஒரு காய்ந்த கிளையை பிடித்து குலுக்கினார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. அப்போது, சல்மானே, நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டபொழுது, ஒரு முஸ்லிம் நன்றாக ஒழு செய்து 5 நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன. உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் என்ற திருக்குர்ஆனின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். விளக்கம்: ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே செய்து காண்பித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பிற்கு ஒரு சிறிய உதாரணமாகும். எவரேனும் ஒரு மனிதருக்கு மற்றொருவர் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய ஒவ்வொரு அசைவும் இவருக்கு இன்பமாகவே இருக்கும். மேலும் தமது அன்பிற்குரியவர் செய்வதைப் போலவே தானும் செய்ய வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. அன்பின் இன்பத்தை சுவைத்தவர்களே இதன் உண்மையை நன்கு உணர முடியும். இவ்வாறே கண்ணியமிக்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது, நபி அவர்கள் அதனை கூறும் பொழுது எதை செய்தார்களோ அதையும் செய்து காட்டி கூறியுள்ளார்கள். தொழுகையின் முக்கியத்துவம் பற்றியும் அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றியும் கூறப்பட்டுள்ள அறிவிப்புகள் ஏராளம். அவை அனைத்தையும் திரட்டி விடுவது முடியாத காரியம். தொழுகையின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றிய அறிவிப்புகளும் அவ்வாறு மன்னிக்கப்படுவது சிறு பாவங்கள்தான் என்று ஆலிம்கள் கூறியுள்ளதும் முன்னால் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஹதீஸ்களில் பெரிய பாவம், சிறிய பாவம் என்ற நிபந்தனை ஏதும் இல்லை. பொதுவாக பாவங்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனது அருமை தந்தையார் மௌலானா முஹம்மது யஹ்யா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தும் போது இந்த ஹதீஸிற்கு 2 கருத்துக்களை கூறினார்கள். முதலாவது, ஒரு முஸ்லிமிடத்தில் பெரும்பாவங்கள் இருப்பது என்பது அபூர்வமாகும். ஏனெனில் அவரிடத்தில் பெரும்பாவங்கள் நிகழ்வதே சாத்தியமில்லை. அவ்வாறே அவர் பெரும்பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யாதவரை அவருக்கு நிம்மதி ஏற்படாது. ஒரு முஸ்லிம் ஏதேனும் பெரும்பாவம் செய்துவிட்டால் அதற்காக அழுது புலம்பி தௌபா செய்யாதவரை அவருடைய இஸ்லாமிய உணர்வு அவரை நிம்மதியாக வைத்துவிடாது. ஆனால் சிறு பாவங்களின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தப்படாததால் அவை அப்படியே இருந்து விடலாம். அவை தொழுகை போன்ற வணக்கங்களின் மூலம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இரண்டாவது கருத்து,
ஒருவர் தொழுகையில் இஹ்லாசுடன் முஸ்தஹபுகளையும் ஒழுக்கங்களையும் பேணி தொழும்போது எத்தனையோ தடவை தௌபா இஸ்திஃபார் செய்கிறார். தொழுகையின் கடைசி இருப்பின் துவாவிலும் தௌபா இஸ்திஃபார் அமைந்துள்ளது. அந்த துவா, அல்லாஹும்ம இன்ன லலம்து நஃப்ஸி லுல்மன் ஹசீரன் வல யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மன் இந்திக வரஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். பொருள்: இறைவனே, நான் என் நஃப்ஸுக்கு அதிகமாக அநியாயம் செய்துவிட்டேன். உன்னை அன்றி வேறு யாரும் என் பாவங்களை மன்னிப்பவன் இல்லை. எனவே என் பாவத்தை மன்னித்து என் மீது கிருபை செய்வாயாக. ஏனெனில் நிச்சயம் நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றாய். மேலும் இந்த ஹதீஸில் உழுவையும் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என கட்டளையிடப்படுகிறது. உழுவின் ஒழுக்கங்கள், முஸ்தஹபுகள் ஆகியவற்றை நன்றாக அறிந்து அவற்றை கடைபிடித்து வர வேண்டும் என்பது இதன் கருத்தாகும். மற்றொரு ஹதீஸில் மிஸ்வாக் செய்வதை கடைபிடித்து வாருங்கள், அதில் 10 பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ்வின் திருப்திக்கு காரணமாகிறது, ஷைத்தானுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. மிஸ்வாக் செய்பவரை அல்லாஹ் தன் நேசராக ஆக்கிக் கொள்கிறான். மலக்குகளும் நேசராக ஆக்கிக் கொள்கிறார்கள். பல் ஈறுகளுக்கு சக்தி அளிக்கிறது, சளியை நீக்குகிறது, வாயின் துர்நாற்றத்தை போக்கி நறுமணம் அளிக்கிறது, பித்தத்தை போக்குகிறது, பார்வையை கூர்மையாக்குகிறது. இவை அனைத்தையும் விட இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. மிஸ்வாக் செய்து வருவதால் 70 பயன்கள் கிடைக்கின்றன. மரண வேளையில் கலிமாவை சொல்லும் பாக்கியம் கிடைப்பது அவற்றில் ஒன்றாகும். இதற்கு மாறாக அஃபின் உபயோகிப்பதால் 70 தீமைகள் ஏற்படுகின்றன. அவற்றில் ஒன்று மரண வேளையில் கலிமா நினைவில் வராமல் இருப்பதாகும் என ஆலிம்கள் எழுதியுள்ளனர். சிறந்த முறையில் உழு செய்வதன் சிறப்புகள் பற்றி பல ஹதீசுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியாமத்து நாளில் ஒழுவின் உறுப்பு ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும். அதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உம்மத்தினரை விரைவாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது.